ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோவில் வந்து SafePal அன்பாக்சிங் அப்புறம் வந்து எப்படி செட்டப் பண்ணுறது நான் காட்டியிருந்தேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, SafePal வந்து சில அப்டேட்ஸ்லாம் விடுவாங்க. ஓகேங்களா, இந்த ஹார்ட்வேர்க்கு வந்து நம்மளாக தான் மேனுவலாக அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு 2-3 மினிட்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ உங்கள் SafePal வந்து நீங்கள் சும்மா இங்கே செட்டிங்ஸ் போயிட்டு அபோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட வேர்ஷனும் சீரியல் நம்பரை காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேர்ஷன் வந்து V1.0.35 இருக்குது. ஓகேங்களா, ஸோ உங்கள் வந்து 0.32 இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அப்கிரேட் பண்ணணும். ஸோ ஏன் அப்கிரேட் பண்ணணும்னா, நிறைய கரன்சிஸ் புதுசாக அவங்க ஸ்டாண்டர்ட் ஏதாவது புதுசாக அவங்க வந்து அப்டேட் பண்ணாங்கன்னா அந்த அப்கிரேடில் தான் இருக்கும். SafePal அப்கிரேட் பண்ணால் நீங்கள் இந்த ஆப்பில் கூட SafePal ஆப்பில் கூட காட்டும் உங்களை அப்கிரேட் பண்ண சொல்லி. ஸோ இந்த அபோட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு சீரியல் நம்பர் இருக்கும். ஸோ அந்த சீரியல் நம்பரை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, சீரியல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் சீரியல் நம்பரை நோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உங்கள் சிஸ்டம் வர மொபைலில் வந்து இந்த வெப்சைட் ஓகேங்களா safepal.io/upgradeன்ற சைட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே உங்களோட சீரியல் நம்பர் கேட்கும். ஸோ நான் இங்கே XXன்னு போட்டு வந்து சும்மா என்னோட ஐடென்டிட்டியை வந்து ஹைட் பண்ணுறதுக்காக ஸோ உங்களது நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்கணும். ஓகேங்களா, சர்ச் கொடுத்த பிறகு ஸோ நீங்கள் சர்ச் கொடுத்த பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா, நியூ வெர்ஷனில் என்னென்ன சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே இங்கே உங்களுக்கு காட்டி இங்கே ஒரு பக்கத்தில் டவுன்லோட் காட்டும். ஓகேங்களா, ஸோ இந்த டவுன்லோடை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டவுன்லோட் ஃபைல் வந்து உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஃபைல் கேட்கும். ஓகேங்களா, upgrade.binன்னு உங்களுக்கு கேட்கும். ஒரு 8 MB இருக்கும். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ சில பேர் ஃபோனில் யூஸ் பண்ணுங்கள், சில பேர் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் ஸோ நீங்கள் ஃபைல் டவுன்லோட் பண்ண பிறகு உங்கள் சிஸ்டத்தில் இந்த USB கேபிள் லேப்டாப் ஒரு சிஸ்டத்தில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் செட்டிங்ஸில் வந்துட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அபோட்டுக்கு மேலே அப்கிரேட்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அப்கிரேட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கேட்கும். இந்த நிமோனிக், அதாவது நீங்கள் இந்த ஃப்ரேஸ் இருக்குல்ல, அந்த 18 ஸ்ட்ரிங் அந்த 24 ஸ்ட்ரிங் நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் வந்து மறக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அதை பேக்கப் பண்ணிக்கிட்டிங்கன்னா கேட்கும். ஸோ பேக்கப் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க, இந்த பேக்கப் கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லினா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ இப்படி இந்த நெக்ஸ்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி கனெக்ஷன் காட்டும்போது உங்கள் சிஸ்டத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஒரு வேலட்ன்ற ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, ஷோ வேலட்ன்ற ஃபோல்டர். ஸோ இங்கே உங்களுக்கு ஷோ ஆகுது பார்த்தீங்களா, வேலட்ன்ற ஃபோல்டர். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் என்ட்ரானால் ஃபோல்டர் எம்டியாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த SafePal இந்த upgrade.binன்ற ஃபைலை வந்து நீங்கள் காப்பி பண்ணி இந்த வேலட்ன்றதில் பேஸ்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அப்கிரேடுன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஏன்னா நான் ஆல்ரெடி அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த அப்கிரேட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பின் கேட்கும். அந்த பின்னை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த அப்கிரேட் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த அப்கிரேட் ப்ராசஸ் ஓடும். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஓடும். இப்போ அப்கிரேட் வந்து முடிச்சிடுச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணுறேன் அதை ஃபினிஷ் ஆக. ஸோ ஃபினிஷ் ஆகி பூட் ஆகுது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து இப்போ நீங்கள் ஒரு மெசேஜ் பார்க்கலாம், Firmware அப்கிரேடட் வெர்ஷன் வந்து 1.0.35. இதுக்கு முன்னாடி வந்து 1.0.32 இருந்தது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்கிரேட் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு பர்சனலாக மெசேஜ் கூட பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு இந்த SafePalோட வெப்சைட்டும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எதாக இருந்தால் உங்களுக்கு ஏதாவது டவுட் எதாக இருந்தாலும் எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ உங்கள் சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு ஒரு ஹோப்பாக இருக்கும். ஸோ ஏதாவது நியூ வீடியோஸ் வந்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகேங்களா, தேங்க்ஸ், பாய்.